டிட்வா புயல் மழையால் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளான கனகரப்பட்டு, நற்கந்தங்குடி, குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரிலான பயிர்களை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். தொடர்ந்து விவசாயிகள் தரப்புல என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது, மேலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? கண்ணதாசன் வணக்கம். டிட்வா புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம்னாக்க சிதம்பரம் அருகே உள்ள கனக்கரப்பட்டு, நற்கந்தங்குடி, குமாரமங்கலம், வசப்புத்தூர், நடராஜபுரம், உத்தமசோழமங்கலம், பிச்சாவரம், கீழப்பெரம்பு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல 5000 ஏக்கர் விளைநிலங்கள்ல பயிர் செய்துள்ள நெல் பயிர்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடந்த மாதம் 15, 16 தேதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதன் காரணமாகவும் டிட்வா புயலில் ஏற்பட்ட மழையின் காரணமாகவும் தொடர்ச்சியாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக கனமழை பெய்ததன் காரணமாகவும் தற்போது பெய்துள்ள மழையின் காரணமாகவும் 15 தினங்களாக விளைநிலங்களில் வெள்ளநீர் சூழ்ந்து நிற்பதால் பயிர்கள் அனைத்தும் அழுகி சேதமாகி உள்ளதாகவும், ஆகவே சிதம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள வீராணம் ஏரியில் வடிகாலாக இருக்கும் வெள்ளியங்கால் ஓடை வழியாக வடியக்கூடிய தண்ணீர் பிச்சாவரம் உப்பநாற்றில் வடிந்து வரும் நிலையில் ஆகாய தாமரைகள் அடர்ந்து இருப்பதால் இந்த நீர் வெளியேற முடியாமல் விளைநிலங்களில் புகுந்துள்ளதாகவும், எனவே பிச்சாவரம் உப்பநாற்றில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எனவே வேளாண் துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போன்று ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 செலவு செய்துள்ள அந்த தொகையை முழுமையாக வழங்க வேண்டும். அதே போல் அடர்ந்து காணப்படும் ஆகாய தாமரை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் சார்பில் வைத்துள்ளனர்.